श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 28வது நாள் இன்றைய நாள் பாசுரம். கறவைகள் பின் சென்று காணச் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அதி ஆச்சரியமான ஆண்டாள் நாச்சியாரும் கோஷ்டிகளும் சேர்ந்து செய்யக்கூடிய சரணாகதி பாசுரமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு முன் பாசுரத்தில் என்ன ஆயிற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது, நோர்க்காத நோன்பிற்கு நல்ல சம்பாவனை கேட்டு பெற்றார்கள் கண்ணனிடம். சரி, கண்ணனும் இதை வாங்கிட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா அப்படியே அங்கேயே நிக்கிறாளாம். கண்ணன் பார்த்தான், கொடுத்தது போறலையா, என்ன வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கவே, நீங்க ஏதாவது லம்பா ஏதாவது எதிர்பார்க்கிறீளோ அப்படின்னு கேட்டானாம் கண்ணன். உடனே அந்த கோஷ்டியோட சொன்னாலாம், ஆமாங் கண்ணா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாலாம். உடனே கண்ணன் பார்த்தான், அடடா, நோர்க்காத நோன்பிற்கு சம்மாவனை கொடுத்தோமேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கவே, சரி சரி இவ்வளோ எதிர்பார்க்கிறீளே, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கண்ணன் கேட்கவே, மறுபடியும் கோஷ்டியாக சேர்ந்து சொன்னாலாம், ஒரு தகுதியும் கிடையாது கண்ணா அப்படின்னு சொல்லி அதோட நிக்கலையாம். ஆசை அவ்வளோ இருக்கு, உனக்கு சேவகனாக இருந்து கொண்டு உனக்கு கைங்கரியத்துல ஈடுபடணுங்கிற ஆசை இருக்கு பாரு, அவ்வளோ ஆசைகள் இருக்கு. அதை வைத்து கொண்டு என்ன கொடுக்க முடியுமோ கொடு கண்ணா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்தி சரணாகதி பண்ணக்கூடிய பாசுரமாக இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறா, என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் இல்லையா கண்ணன், அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். இங்க பாரு கண்ணா, நாங்கெல்லாம் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது எங்கள்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்க முடியும்? பசுமாடுகள், எருமை மாடுகள், ஆடுகள், இது பின்னாடி சென்று கானகம் போய் காட்டுக்கு போய் நன்னா சாப்பிடுவோம். இதுதான் நாங்க பண்ணக்கூடிய முதல் வேலை, தெரிஞ்ச வேலையும் இதுதான். அறிவொன்றுமில்லாத ஆய்குலம், எழுத்தறிவோ எண்ணறிவோ எதுவும் கிடையாத ஒரு ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க எல்லாருமே. ஆனா உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், நீ அவதாரமா பெரும் அளவிற்கு ஒரு புண்ணியம் படைத்திருக்கிறோம் நாங்கள், அப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம் நாங்க. நீ எங்களுடைய இந்த ஆயர் குலத்தில் இணைந்தாய்ப்பார், அது எங்களை ரட்சிப்பதற்காகத்தானே. அப்பேற்பட்ட புண்ணியம் உடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தன் நீ எப்பேற்பட்டவன், குறையே கிடையாது. பசுக்களை பராமரிக்க கூடிய கோவிந்தனாக இந்த ஆயர் குலத்தில் எளிமையாக எங்களுக்கு சமமாக நீ இங்கு அவதரித்தாய். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ கண்ணா, உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவானது ஒழிக்க முடியாத ஒரு விஷயம். நீ நினைத்தாலும் அதை விடுபட்டு போக முடியாது, ஏன் நாங்க நினைச்சாலும் இதுல இருந்து விடுபடவே முடியாது. அப்பேற்பட்ட பந்தம் உனக்கும் எங்களுக்கும். அறியாத பிள்ளைகளும் ஏதோ தத்து பித்துன்னு ஏதாவது பண்ணிருப்போம். சின்ன குழந்தைகள் தானே நாங்க, அன்பினால், அதுவும் அன்பாலதான் பண்ணிருப்போம். கோவத்தாலேயோ ரொம்பலாம் இதுவாலாம் பண்ணிருக்க மாட்டோம், எதையோ யோசிச்சுட்டு எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாது. அங்கங்க நாராயணா, மாமாயன், அப்படி திருவிக்கிரமன், அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உன்னுடைய பரத்வத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சில நாமங்களை இட்டு உன்னை கூப்பிட்டுட்டோம். உன்னை அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னை அப்படி அனுபவிச்சோம். ஆனா நீ எவ்வளவு ஒரு எளிமையானவன் அப்படிங்கறது, கோவிந்தன் அப்படிங்கறத எங்களுக்கு நிரூபணம் பண்ணி காமிச்சுட்டேன். ஆனா உங்களை நல்ல கோவம் மூட்டிட்டோம் அப்படி எல்லாம் கூப்பிட்டு. அதனால எங்களை கோச்சுக்காத இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய், நீயே பார்த்து தர வேண்டும் அந்த பறையை அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. இதனுடைய பதவுரையாக இருக்கட்டும், சூக்ஷ்மமாக இருக்கட்டும், ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்கா. அனைவரும் நாம் பெருமாளுக்கு சரணாகதி பண்ண வேண்டும். அதுவும் நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்தி அந்த சரணாகதிக்கே வேணும்னு சொல்லக்கூடிய அந்த 5 அங்கங்களை கொண்டு நாம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்த ஒரு பாசுரமாக இருக்கு. அந்த 5 அங்கங்கள் என்ன என்பதையும், அந்த அங்கங்கள் எங்க இந்த பாசுரத்தில் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். சரணாகதியினுடைய 5 அங்கங்களாக கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்வ வர்ணம். இந்த 5 அங்கங்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் என்பது பிடித்ததை செய்வது,
பிராதிகுல்யஸ்ய வர்ஜனம் என்பது பிடிக்காததை செய்யாமல் இருப்பது. கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யணும், பிடிக்காத விஷயங்களை நினைத்து கூட பார்க்க கூடாது. மூன்றாவது மகா விஸ்வாசம், நம்பிக்கையோடு திடத்தோடு உறுதியோடு இருப்பது அவன் நம்மை ரட்சிப்பான் என்று. நான்காவதாக கார்பண்யம், கைமுதல் இல்லா தன்மையை வெளிப்படுத்துவது. நம் முயற்சி என்பது எதுவுமே கிடையாது என்பதை நன்கு அறிய வேண்டும். அவன் திருவடியை அடைந்த பின் நாம் வேறு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாத ஒரு தன்மை, இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கார்பண்யம். ஐந்தாவதாக கோப்திருத்வ வர்ணம், வாயார பிரார்த்திப்பது. பகவானே நீயே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாயார கேட்கக்கூடிய இந்த 5 அங்கங்களை கொண்டு செய்யக்கூடியதுதான் 6வதான சரணாகதிங்கிறது பெருமாளுக்கு. இப்போ இந்த 5 அங்கங்களை எங்க இங்க அழகா வெளிப்படுத்தியிருக்கான்னு பார்க்கும் பொழுது, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் என்பது பிடித்ததை செய்வது. பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம்னு அழகா கொடுத்திருக்கான். இங்க அழகா தன்னுடைய விஷயங்கள் என்ன, மாடு மேய்க்கும் கடமை, அவரவர் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். கர்மானுஷ்டங்களை கடைபிடிப்பது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அழகா பண்ணணும், அதில் பெருமாள் சந்தோஷப்படுவான். அதை அழகாக கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம் என்ற வார்த்தை அந்த வரிகளில் நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்து பிராதிகுல்யஸ்ய வர்ஜனம் என்பது பிடிக்காததை செய்யாமல் இருப்பது. பிடிக்காதது என்ன நீங்க சொன்னா, உன் தன்னை சிறு பேர் அழைத்தனும் முன்ன சின்ன சின்ன பேரால உன்னை கூப்பிட்டுட்டோம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு கோச்சுக்காது, அது கண்ணனுக்கு கோவம் வந்துடுது, நம்மள இப்படி ஒதுக்கி வச்சுட்டாலே அப்படின்னு. அப்ப பெருமாளுக்கு பிடிக்காத விஷயங்களையும் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல அழகா சொல்லி இருக்கா. எந்த வரியிலிருந்து நம்ம அதை அனுபவிக்க முடியும். மூன்றாவதாக மகா விஸ்வாசம், நம்பிக்கையோடு இருப்பது. இதை எந்த வரிகளில் அனுபவிக்கலாம், உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிகாது அப்படின்னா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழியவே ஒழியாது. அது நம்பிக்கையோடு திடத்தோடு உறுதியோடு வெளிப்பட்ட வார்த்தைகள். நான்காவதாக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு சொல்லுவது கைமுதல் இல்லா தன்மை, அந்த கார்பண்யம், அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கு. ஐந்தாவதாக கோப்திருத்வ வர்ணம், வாயார பிரார்த்திப்பது. இறைவா நீ தாராய் பறை என்பது வாயார கேட்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம். இப்படி அனைத்து விஷயங்களையும் இந்த பாசுரமானது வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாமும் அந்த சரணாகதிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த 5 அங்கங்களை கொண்டு பெருமாளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கறத நாம அனுபவிச்சோம். இன்னைக்கு நாம பஞ்சஸ்தவத்தில் அனுபவிக்க போறது, ஆழ்வான் எப்படி பஞ்சஸ்தவத்தில் தன்னுடைய நைச்சியானுசந்தத்தை வெளிப்படுத்தி சரணாகதி பண்றார், ஒவ்வொரு ஸ்தவத்திலையும் எப்படி சரணாகதி பண்றார் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இதில் முதலில் வைகுண்ட ஸ்தவத்தை கொண்டு நாம ஆரம்பிக்க போறோம். இதில் 101வது ஸ்லோகத்தை கொண்டு ஆரம்பிக்க போறோம். निर्बन्धयेष यदि ते यदशेष वैद संसेविनो वरद रक्षसि नेतरांस्त्वं तर्हि त्वमेव मयि शक्त्यधिकारवाञ्छाः प्रत्योग शान्तिमितरच्च विदेहि विश्वाम्. ரொம்ப அழகாக வைகுண்டநாதனை வரம் தரும் வரதனாக பாவித்து இந்த லோகத்தில் ஒரு பலனை பெற வேண்டும் அப்படின்னா ஒரு உபாயம் செய்ய வேண்டியது என்பது நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு சாஸ்திரங்களும் சொல்லி கொடுக்கிறது. இப்படி சர்வஜனான பகவானும் சரணாகதியை ஒரு வியாஜமாக வைத்து நம்மை ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் ஒருவர் சரணாகதி அனுஷ்டிக்காமல் சரண்யன் மோட்ச பிரதானம் செய்வதில்லை அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தையும் ஆழ்வான் அதி ஆச்சரியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி சொல்றார் அப்படின்னா, வரம் தரக்கூடிய பெருமாளே, சாஸ்திரத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மட்டும்தான் ரட்சணம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் பெருமாளுக்கு இருந்தால் அடியேன் பலதரப்பட்ட விஷயங்கள்ல நீசனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அடியேனுக்கு இல்லாத விஷயங்களான சக்தி, அதிகாரம், அபேட்சை, பிரதிபன்னக நிவிருத்தி, சரணாகதிக்கு வேண்டும்ங்கிற அனைத்து அங்கங்களையும் உருவாக்கி தேவரீரை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடியேனுக்கு எதற்கும் லாய்க்கில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், தன்னுடைய அந்த கார்பண்யத்தை இங்க வெளிப்படுத்துகிறார் ஆழ்வான். எதற்குமே தெரவிசில்லாத ஒரு நிலையில இருக்கேன், அனைத்தையும் வழங்கி அந்த அருளையும் பெருமாள் தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்படின்னா, நிர்பந்த ஏஷயதிதே யதசேஷ வைத, பெருமாளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமானால், தேவரீருக்கு இருக்குமானால் என்ன நிர்பந்தம் அப்படின்னா, சம்சேவினோ வரத ரக்ஷசி நேத்தரான்ஸ்துவம், யாரை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னா சாஸ்திரத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மட்டும்தான் ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குமானால் வரதனே, வரம் தரக்கூடிய வரதனே அப்படின்னு சொல்லி முதல் 2 வரிகள்ல குறிப்பிட்டு, தர்ஹித்வமேவ, அப்போது
தேவரீர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியேனுக்கு மை சக்தி அதிகார வாஞ்சாகா, உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டிய அந்த சக்தி முதலிய அனைத்து விஷயங்களையும், அதிகாரங்களையும், வாஞ்சாகா பலனை விரும்புவது முதலான வகைகளையும் அனைத்தையும் தர வேண்டும். அடியேனுக்கு முதல்ல தந்து அருளி, பிரத்யோக சாந்தி மிதரச்ச விதேகி விஸ்வம், இடையூறுகள் அனைத்தையும் தொலைக்க பெற்று மற்ற சரணாகதிக்கு வேண்டும்னு சொல்லக்கூடிய அங்கங்கள் அனைத்தையும் தேவையான யாவற்றையும், சாந்தி மிதரச்ச விதேகி விஸ்வாம் என்றால் தேவையான அனைத்து விஷயங்களையும் உண்டாக்கி அருள வேண்டும். ஏன்னா அடியேனுக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் ஞானமோ அறிவோ எதுவுமே கிடையாது. அந்த கார்பண்யத்தையும் அந்த கோப்திருத்வ வர்ணத்தையும் பெருமாள்கிட்ட இங்க அப்படி ஒரு அனுசந்திக்கிறார். அடியேனுக்கு கைமுதல் இல்லா தன்மையையும் வாயார பிரார்த்திப்பது, இந்த இரண்டு விஷயங்களையும் செய்து பெருமாளுக்கு சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகமாக 101வது ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு. அடுத்தபடியாக பஞ்சஸ்தவத்தில் எப்படி ஆழ்வான் அதிமானுஷ்தவத்தில் சரணாகதி பண்றார் அப்படிங்கறத நாம அனுபவிக்க போறோம். ஆழ்வான் ஸ்வீய குணானுசந்தானம் பண்ணி இந்த அதிமானுஷ்தவத்தை களை கட்டுகிறார். அதாவது என்னன்னா, அடியனானவன் பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசஹ்ய அபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான அபச்சாரங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் ஆனா பண்ணிட்டு இருக்கேன் அடியேன். இந்த அபச்சாரங்களை இன்னமும் பண்ணி ஒழிந்திலேன், பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். வேறு புகழ் அற்றவனாகவும் இருக்கிறேன். உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாக விரும்புகிறேன். அதனால் அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துள்ளேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டு அடியேனையும் அருள் வீராக அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. 59வது ஸ்லோகம். அத்யாபி நாஸ்தி பரதிஃப் த்ரிவிதாபசாராத் பாபஃ பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாத்ருஷோஹமகதேர் பவதோ தயாயாஹ பாத்ரம் த்வதீய சரணௌ சரணம் பிரபத்யே. சரணாகதிக்கு வேணும்னு சொல்லக்கூடிய அனைத்து அங்கங்களையும் பிரதிபலிக்க கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. எப்படி சொல்றாருன்னா, அத்யாபி நாஸ்தி பரதிஃப் அப்படின்னா முடிந்த பாடில்லை, இன்னை வரைக்கும் முடிந்த பாடில்லை அப்படிங்கிறார். எதை? திரிவிதாபச்சாராத், பகவத பாகவத அசஹ்ய அபச்சாரங்கள் அனைத்தும் இன்னளவுக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன், அது முடிஞ்ச பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி, பாப்பக அப்படின்னா பாப்பியான அடியேன், பாப்பமே செய்து பாவியானேன், பரே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் பண்ணி, நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே அப்படின்னா வீழ்ந்து கிடக்கிறேன், இதுல இருந்து மீண்டு எழுந்து வரத்துக்கான வழி தெரியாமல் மீண்டு அப்படி விழுந்து கிடக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த நிலையை சொல்லி, ஏதா திருஷோஹம கதிர், இத்தகவையனும் அதாவது இப்பேற்பட்டவனையும், இப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய அடியேனையும், உபயாந்திர சூன்யனான அடியன், என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கக்கூடிய திருஷோகம கதிர்னா என்ன பண்ணி இதுல இருந்து மீண்டு வருதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய அடியேனையும், பவதோ தயாயாகா உன்னுடைய தயைக்கு பேரருளுக்கு பாத்திரமாக ஆக வேண்டும். பாத்திரம் த்வதீய சரணௌ சரணம் பிரபத்யே, அதற்கு இலக்கானவனாய் தேவரீர் திருவடியினையை புகழாக பற்றி வந்துள்ளேன், அடியேனை ஏற்பீராக அப்படின்னு சொல்லி இந்த 59வது ஸ்லோகத்தில் தன்னுடைய சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். அதாவது பாப்பியானேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையையும் சுதந்திரன் இல்லை என்பதையும் சொல்றார். அதேபடியாக அகதி என்றால் புகழொன்றில்லா அடியன், வேறு வழி இல்லாமல் கதியற்று கிடைக்கிறேன் அப்படிங்கிறதையும், பவதோ தயாயா அப்படின்னு சொல்லும்போது தேவரீருடைய திருவுள்ளத்திற்கு பாத்திரமாக வேண்டும்ங்கிற அந்த ஆசையையும் வெளிப்படுத்துகிறார். த்வதீய சரணம் சரணம் பிரபத்தியை என்று சரணாகதியையும் செய்கிறார். இப்படி சரணாகதிக்கு வேண்டும்னு சொல்லக்கூடிய அந்த அங்கங்கள் அனைத்தையும் பிரதிபலித்து சரணாகதி செய்யக்கூடிய ஒரு அதிமானுஷஸ்தவ ஸ்லோகமாக இந்த 59வது ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு. அடுத்தபடியாக சுந்தரபாகுஸ்தவத்தில் 121வது ஸ்லோகத்தில் சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அவதாரங்களின் பிரயோஜனமானது அடியார்களை ரட்சிப்பது, அதுவும் நீசனான அடியேன் தான் அதற்கு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டு, அடியேனையும் ஏற்றுக்கொள்வீராக. தசாவதாரங்களினுடைய பெருமையானது என்னது? சாதுக்களை ரட்சிக்கதான். இப்படி பகவான் எடுத்த அவதாரங்கள் ரட்சிப்பதற்காக மட்டும்தானே தவிர வேறு ஒரு எந்த இலக்கும் கிடையாது. அடியேனையும் சாதுவாக திருவுள்ளம் பற்றி ரட்சிக்க
வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த 121வது ஸ்லோகம். ஈத்ருஷாஸ்த்வதவதார சத்தமாக சர்வ ஏவ பவதாஸ்ருதாஞ்சனான் த்ராதுமேவ ந கதாசிதன்யதா தேன சுந்தர பவந்தமாஸ்ரயே. தேன சுந்தர பவந்தமாஸ்ரயே, அந்த சுந்தர தோளுடையானை தேவரீரை சரணம் புகுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஈத்ருஷா ஸ்வதவதார சத்தமாக, இந்த பூமியின் எடுக்கப்பட்ட பிரத்யேகமான 10 அவதாரங்கள், அந்த 10 அவதாரங்களும் தசாவதாரங்கள், அதுதான் துவதவதார சத்தமாக. எதற்கு அப்படின்னா, சரணமடைந்த அனைவரையும் ரட்சிப்பதற்காக. சர்வ ஏவ பவதாஸ்ருதான் ஜனான், பெருமாள் தசாவதாரங்கள் என்பது பிரத்யேகமான அவதாரங்களா சொல்றோம். அதை தவிர ஹயக்ரீவ நர நாராயணாதிகளான அவதாரங்கள் யாவையுமே சிறந்தவைதான். ஒவ்வொன்றும் பெருமாளினுடைய இலக்கு என்ன அப்படின்னா, சரணமடைந்த மக்களை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாக இருக்கு. திராத்துமேவ ந கதாச்சி தன்யதா, வேறு எந்தவித பிரயோஜனத்தை நினைத்தும் எடுக்கப்பட்டவை கிடையவே கிடையாது எந்த ஒரு அவதாரங்களும். அப்பேற்பட்ட சுந்தர தோளுடையானே, அடியேனும் உன்னுடைய திருவடி கீழ் அமர்ந்துள்ளேன், அடியேனை ரட்சிப்பீராக, அடியேனையும் சாதுவாக திருவுள்ளம் பற்றி ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதுதான் இந்த 121வது ஸ்லோகம். அடுத்தபடியாக வரதராஜஸ்தவத்தில் எப்படி தன்னுடைய சரணாகதியை சாதிக்கிறார் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை 99வது ஸ்லோகத்தை கொண்டு ஸ்ரீ தேவாதிராஜனின் இரு கண்களும் இரு நதிகள் அப்படின்னு கூறி நம் வினை தீர்க்கக்கூடிய நீர் பெருக்காக இருக்குங்கிறதையும் சொல்லி, எம்பெருமானின் வாத்சல்யம் அதுதான் என்பதையும், அனைவரையும் கடை தேற்றும்படியான நதிகள், அப்பேற்பட்ட நதிகள் அந்த இரு கண்கள் அப்படின்னு சொல்லி, அதில் அடியேனும் நீராட்டேலோ, நீராட்டம் என்பது நம்ம முன்னாடியே கவனிச்சோம். நீராட்டம் என்பது பெருமாளுடன் இணைவது, அந்த ஒரு சரணாகதனாக பெருமாளினுடைய திருவடியை பற்றி நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடுவதுதான் நீராட்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவரும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நீராட்டேலோ அப்படின்னு சொல்லி இங்க விண்ணப்பம் செய்கிறார். தன்னை குளிர்ந்த கட்டாட்சிக்க விண்ணப்பிக்கிறார், பெருமாளினுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் இந்த 99வது ஸ்லோகம். இமம் ஜனம் ஹந்த கதாபி ஷக்ஷ்யதி த்வதக்ஷிணத்யோர்வரதஸ்ரமாபகா அக்ருத்ரிம பிரேமரச பிரவாஹஜா விஸ்ருத்வரி வீக்ஷண வீச்சி சந்ததிஹி. அதாவது இமம் ஜனம் ஹந்த, இந்த அடியேனையும், அந்தோ ஹந்த என்றால் அந்தோ, இந்த அடியேனையும், நீசனையும், அந்தோ கதாபி சிக்ஷியதி என்றால் எப்பொழுது நீராட்ட போகிறீர், நீராட்டம் என்றால் மஞ்சனம், நீராட்ட போகிறீர் என்றால் அந்த கைங்கரியத்தில் எப்பொழுது ஈடுபடுத்த போகிறீர், எப்பொழுது என்னுடைய சரணாகதியை ஏற்க போகிறீர் என்பதுதான் இந்த இடத்துல முதல்ல வரியிலேயே கேட்கிறார். துவதக்ஷிணத்யோர் வரத அப்படின்னால் பெருமாளினுடைய இரு கண்களும் நதிகளாக பிரவாகமாக இருக்கக்கூடியது. வரதனே, உன்னுடைய இரு கண்களும் பிரவாகமாக நதிக்கு ஒப்பாக கூறப்பட்டு ஸ்ரமாபகாகா, தாபத்ரயங்களை போக்கக்கூடிய ஒரு திருக்கண்களாகவும் இருக்கு. அக்ருத்ரிம பிரேமரச பிரவாகஜா அப்படின்னா சுவாபாவிகமான பிரீத்தியாகிற ரசப்பிரவாகத்தில் அனுபவிக்கும்படியான கண்களாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வரதனுடைய திருக்கண்களுக்கு பாத்திரமாக வேண்டும். விஸ்ருத்வரி வீக்ஷண வீச்சி சந்ததிஹி, எங்கும் பரவக்கூடிய அந்த கட்டாட்சமானது அடியேன் மீதும் விழாதா, அடியேனையும் என்று மஞ்சனமாட்ட போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த சரணாகதியை ஏற்று அடியேன் நித்தியம் பெருமாளுக்கு கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய 99வது ஸ்லோகம். ஆக இன்னைக்கு நாம திருப்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார், அந்த கோஷ்டிகள், அவா எல்லாருமே சேர்ந்து சரணாகதி அனுஷ்டிக்கும் விதத்தை நாம அனுபவிச்சோம். அதே மாதிரி பஞ்சஸ்தவத்தில் ஆழ்வான் எப்படி தன்னுடைய சரணாகதியை வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம் என்று அனைத்து ஸ்தவங்களிலும் தன்னுடைய சரணாகதியை எப்படி அனுஷ்டித்தார் அப்படிங்கறத அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 2 பாசுரங்களையும் பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.